தஞ்சாவூர் இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது இதுக்கு போயிட்டுருக்கேன், இந்த எழிலகம் அந்த அந்த சென்டருக்கு போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சென்னை மட்டும்தான், சென்னை, காஞ்சிபுரம் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் மட்டும்தான் அதிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் இன்னும் நியூஸ் வரலைங்க. பெருசாக ஒன்றும் வரலைங்க. சோஷியல் மீடியாவில் அவங்க போடுறாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கப்படுது. பெரிய அளவில் வந்து கால்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் வருது. இன்னொரு இது என்னன்னா, சென்னை குடிநீர் தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஏரி மொத்தம் 22,000 பேர் மொத்த ஒர்க் ஃபோர்ஸ், ஜிசிசியோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஃபீல்டில் டயரில் இருக்கிறோம் கம்ப்ளீட்டாக. சென்னை குடிநீர் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய ஏரியில் வந்து பாதியில் தான் சார் தண்ணி இருக்கு. இப்போ வந்துட்டு ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மழைநீர் சேகரிப்பு கடையில் இப்போ நியூஸ் வருதுன்னு ஒரு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து தண்ணியை அப்புறப்படுத்தான் பார்க்குறாங்க முடிஞ்சு இந்த மழைநீர் சேகரிக்கும் பணி எந்த அளவுக்கு இருக்குது? ஆக்சுவலாக கடந்த இப்போ 13 டிஎம்சி வந்து நம்ம மொத்த கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் பாடிஸ் சேர்த்து அதில் இப்போ 6 டிஎம்சி தண்ணி இப்போ அவ்வளோ இருக்குது. இதே டைமில் கடந்த ஆண்டு இதே டைமில் 9.3 டிஎம்சி இருக்குது. ஸோ வந்து மழை அதிகமாக நமக்கு தேவை இருக்குது. ஸோ இன்னும் வர காலத்தில் இன்னும் கேட்ச்மெண்ட்டில் மழை பெஞ்சால் தான் வந்து எல்லா வாட்டர் பாடியும் ஃபில் ஆகும்போது ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ வராமல் இருக்கும். இங்கே நம்ம மழைநீர் சேகரிப்புக்கு என்ன பண்ணியிருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, தண்ணி அவுட்ஸ் பண்ணும்போது எல்லாமே வீணாக போய் கட்டில் போகும். இப்போ நம்ம சேகரிக்கிற எல்லா கட்டிடங்களுக்கும் மழைநீர் சேகரிப்பு இது கண்டிப்பாக இருக்கிறது அறிவுறுத்தல். திரும்ப ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா, நிறைய கிணறுகள் எல்லாம் தூர்வாரி இங்கே சென்னை மாநகராட்சியில பண்ணியிருந்தோம். இப்போ புது விதமா வந்து பண்ணலாம்ல, அந்த பாறைகள் இருக்க மாதிரி அது குளம் அங்கே கட்டப்பட்டிருக்குது, பயன்பாட்டுக்கு வரும்போது கூடுதலா மழை பெஞ்சா எந்த மழையை சேமிக்க முடியும்? கண்டிப்பாக கை கொடுக்கும். அதுக்காக தான் வெட்டி இருக்கோம். ஜோனல் மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஜோன்ஸ்க்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? பட் இந்த மழை டைம்ல அவங்க ஆன் ஃபீல்ட்ல பார்க்க முடியும். நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. சார், பட்டணம் மக்கள் லூப் ரோட்ல நேற்று நைட்ல இருந்து பவர் கட்டுன்னு அங்க மக்கள் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. பட்டணம் மக்கள் லூப் ரோட்ல அப்படியா? பவர் கட்டுன்னு நேற்று நைட்ல இருந்து மக்கள் போராட்டம் பண்றாங்க. பவர் கட்டு போர்டே செக் பண்ணிக்கோங்க. அடிஷனல் ஆஃபீஸர்ஸ், மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட் சான்ஸ் இருக்கா? நீட் இருக்கா? இல்லை, இப்போதைக்கு போன வாட்டி அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் திருப்பி அதே நோடல் ஆஃபீஸர்ஸ் தான் போட போகிறோம். மழை எந்த அளவுக்கு இப்போ அதிகமாக இருக்கிறது பொறுத்து கூடுதல் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் கூடுதல் ஆஃபீஸர் நியமிக்கப்படுவாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.